வெல்கம். நான் கூட எத்தனை முறை சொதப்பல் பண்ணியிருக்கேன். சரி ஓகே. இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் வந்து டைம் பாஸ்க்காக பாப்கார்ன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் செலிப்ரேஷன் விளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து எங்களோட 2வது வருஷ கல்யாண நாள், திருமண நாள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட அவுட்ஃபிட் எப்படி சொல்லிட்டு மறக்காம காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை காட்டிடுறேன். சரி ஓகே. சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட் எப்படி சொல்லிட்டு மறக்காம காமிச்சிருக்காங்க. மொனாவது காட்டுறேன் அப்படியே. போ பேக். ஆமா, நம்மளும் வேட்டி ஷர்ட் தான் எடுத்துருக்கோம். ஆமா, அது 2 பேரும் ஒண்ணா நின்னு பார்த்தா சூப்பரா இருக்கும்பா. சரி எடுக்கலாம். சரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில பூ வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ எங்கே போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு மனோட்ட சொல்லிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு சொல்லியிருக்காரு. அப்படியே போயிட்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு வரலாம். ஓகே சரி ஓகே. எங்களுக்கு கோயிலுக்கு போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளானே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் கோயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு கோயிலுக்கு போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. எனக்கு கொஞ்சம் லாங்கில் இருக்குது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் இருக்குது. வீட்டு வேலை நடக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போக முடியல. சரி, அதனால் படம்லாம் பார்த்துட்டு வந்து அப்புறம் ஃபேமிலியோட கூட செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்குமே. நாங்கள் போயிட்டு சொல்கிறேன் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ போகலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தது அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. அதனால் பேக் சைடில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மொனோ பஸ் நிற்க வச்சுருக்கேன். இப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட அவுட்ஃபிட். சரி, உன்கிட்ட கேட்கணும், போன வருஷம் ஃபஸ்ட்டு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நம்ம எங்கே போனோம்? ஆமாம், ஞாபகம் இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொஞ்சம் லாங்கில் தான் போவோம். லாங்கில் போகிறதுக்கு டைம் கிடைக்கல. பக்கத்துல குலதெய்வ கோயில்லாம் இருக்கு. பட் பொங்கலுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம்ன்றதுனால சரி நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே கேட்லாம் இருக்குது, சாவியை பார்க்கணும். அதனால இப்போதான் ஃபேமிலியோட தான் போயிட்டு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி மாலை பூ மாலைலாம் போட்டு நல்லா பொங்க வச்சுட்டு வந்தோம். சரி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு சரி படத்துக்கு போகலான்ட்டு கிளம்பினோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை எப்படி சட்டை மறக்காமல் கவனிங்க. வேட்டி சட்டை போட்டாலே நம்மளால் ஒரு தனி கலை வந்துடுது மூஞ்சில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூப்பராக இருக்குது. அது பாருங்க. இந்த புடவை கட்டுறதுக்கு நான் மட்டும் அவசரம் போகிறது ரொம்ப நேரம் ஆச்சு கட்டுறதுக்கு. ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. போகலாமா? சரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விட வந்து பார்த்தீங்கன்னா மூவி பார்த்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி மூவிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் போட்டு எடுத்துருந்தோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. இது லிஸ்ட்லேயே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகலன்னு படம் பார்க்க வந்து வந்துட்டோம். போகலாமா? டைம் ஆயிடுச்சா? சரி போகலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. போகலாம். எங்களுக்கு வந்து 2:40 ஷோ டைம் ஆயிடுச்சு. போகலாம். படம் வந்து பார்த்துட்டு இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு வந்தோம். ஆனால் பாருங்க ஒரே பாப்கார்ன் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். வந்து மதியம் சாப்பிடலையா, ஸோ அதனால வெளில போயிட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மட்டும் வாங்கியிருக்கோம். வெளில போய் நல்லா சாப்பிடலாம். சரி ஓகே. இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் வந்து டைம் பாஸ்க்காக பாப்கார்ன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மசாலா தான் இங்கே. அதுக்காகவே இந்த பாப்கார்ன் வாங்குறது. ஆனால் இங்கே வரதே வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னுக்காக தான் சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாள் அது சாப்பிட்டேன். சரி உள்ள போகலாமா? சரி ஓகே. மனோ இன்னும் கட்டுப்பையெல்லாம் வெயிட்டாக இருக்குது. மாமா ஒருத்தர் ஷாப்பிங் பண்ண வந்திருக்காரு. கட்டப்பை சரி அவங்க ஃபேமிலியாக வந்திருக்காங்க பைக்கில். அதனால பை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு எடுத்து வைக்கிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மூவிலாம் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. பராசக்தி மூவி தான் போனால் சூப்பராக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போய் வாங்கிட்டு போகலாமா? சரி வாங்க. சூப்பராக இருந்ததுன்னா படம்லாம் பார்த்துட்டு கேக் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வேறு போனோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு வந்துருக்கோம். அத்தையும் மாமாவும் பார்த்து போகலாம்னு சொல்லிட்டு அத்தையும் மட்டும் தான் பார்த்தோம், மாமாவை பார்க்கல. ஸோ வீட்டுக்கு வந்து வீட்டெலாம் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அம்மா வீட்டு தான் போகணும். போகலாமா? சரி போகலாம் வாங்க. அத்தை இருந்தாங்க, அப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரியல. பிஸியாக இருந்தாங்க ஃபோன் பேசிட்டு. அப்படியே போயிட்டு இருக்காங்க போல. நாங்கள் வரோம் பார்த்தா நாளே காணும். டைம் ஆகுது. இங்கேருந்து போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வேறு போகணும். சரி போகலாமா? சரி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ்
அத்தை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் எல்லாரையும் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அம்மா வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக செஞ்சுலாம் வச்சுருக்காங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வெறும் கேக் ஏன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் பிரியாணி செய்வோம், ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போயிட்டு கேக் மட்டும் தான் வெட்டிட்டு வரணும்னு நினச்சேன். ஆனால் ஜெயாவும் அம்மாவும் சேர்ந்து நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். சரி பார்க்கலாம். இந்த வாட்டி புது மெனுலாம் வந்து மெனு மாறி இருக்கு. அப்படியா? ஆமா. ஏம்மா எம்மா நேரமா செய்றீங்க இதெல்லாம்? நீ இப்படி 6 மணி நம்ம தான் லேட் ஆகும் செய்யறதுக்கு. சரி எப்படி இருக்கு ஜெயா இந்த சாரி? அம்மா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? மோனா எப்படி இருக்காரு? அவரும் நல்லா இருக்காரு. ரெண்டு பேரும் அழகுதான். சாரிக்கு என்ன ஒரு ஆனந்தம். ஹாய். அம்மா டக்குன்னு கேமரா திருப்பணும் ஷைட்டாங்க. உண்மையிலுமே வந்து நாங்க வேலை செய்யிட்டு வந்து நிக்கிட்டோம்னா அதனால மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும் பாருங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிச்சது. அம்மா ஜுரம் அடிச்சது, அப்படி சளி பிடிச்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தெரியுது. சரி வாங்க சரி ஸ்டார்ட் பண்ணலாமா கேக் வெட்டுறதுக்கு? வாங்க வாங்க. சரி உங்களுக்கு சர்ப்ரைஸ். என்னது சர்ப்ரைஸ்னு சொன்னா என்ன கேக்குற பாத்தியா? அங்க நிக்கிறேன். அதை எடுத்துக்கவே வந்து காட்டணும் மறைச்சு வந்து சர்ப்ரைஸ்னா ஜெயாக்கு வருஷம் நமக்கு சர்ப்ரைஸ் தரதான் வேலை. பாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த மாதிரி நம்மள சர்ப்ரைஸ் பண்றாரான்னு. ஓகே கண்டிப்பா அதான் பார்க்கணும் மெயினா. இப்ப பாக்குறது இல்ல. பண்ணுவா வீட்டுக்காரோட வந்து சேர்ந்து பண்ணுவா. இப்ப அவளால முடிஞ்சது சின்ன சின்ன பண்ணுவா. வீட்டுக்கெல்லாம் வந்ததுன்னா பெருசா பண்ணுவா. சரி வாங்க கேக் வெட்டலாம். செகண்ட் ஆனிவர்சரி சரண்யா மோனராஜ் சொல்லி போட்டு இன்னி டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். நீ அண்ணைய ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கேக் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண போகிறோமே, பண்ணலாமா? பண்ணலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கேக் தான் வாங்கிட்டு வந்தோம். நான் சொன்ன மாதிரி எனக்கு 1/2 கிலோ, எல்லா டைமும் வந்து ஒரு கிலோ வாங்குவோம். இந்த டைம் வந்து நாங்கள் 4 பேருக்கு இருந்தாலும் 1/2 கிலோ வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுவே ஒரு ஓரமாக குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜெயா வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஆகிட்டாங்க பாருங்க. எங்களுக்கு 1/2 கிலோ கேக் வந்து வாங்கி கேக் வெட்டுறதுக்காக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் நினச்ச கேக் வந்து இந்த வாட்டி வெட்டுமா வெட்ட மாட்டோமான்னு சொல்லிட்டு 1/2 கிலோ கேக் வாங்கிட்டு வந்தோம். ஜெயா ஒரு 1/2 கிலோ வந்து கேக் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. அப்புறம் மட்டும் இல்லாமல் ஜெயா பண்ணுவான்னு தெரியும், ஏன்னா போன வாட்டி நமக்கு நல்லா பண்ணியிருந்தா. ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணுவான்னு நினச்சேன். பட் இந்த வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பர், தேங்க்யூ. வெல்கம் அம்மா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவுட் அடிக்கிற ஆளை பாருங்க. நீங்க போல பார்த்தா அவுட் அடிக்கிற மாதிரி தெரியல, பேட் அடிக்க வந்து நிக்கிற மாதிரி இது. காலையிலே எனக்கு ஃபோன் அடிச்சு விஷ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டலாமா? எப்படி கத்தணும்? ஹாப்பி பர்த்டேன்னு கத்தணுமா? ஒரே கைத்துல ஒரே கையில பிடிச்சி 2 பேரும் வெட்டிடலாம். எப்படி ஹாப்பி பர்த்டே கட்டிங்களா? அதான் நானும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரியா, கல்யாண பிறந்தநாள் சொல்லுங்க. 2 இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். 1 2 3 ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. வெல்கம். நான் கூட எத்தனை முறை சொதப்பல் பண்ணிருக்கேன். உங்க மேலே படல ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு வெட்டியாச்சு. சூப்பர், 2 கேக்கு ஒரே டைம்ல வெட்டிட்டீங்க. செய்கலாம் செஞ்சு காட்டுது அம்மா. இதுல பாரு இல்லடி ஜாலியா அவ்வளவுதான் இருக்கும். ஜாலியா இருக்கு. ஆனா எல்லா இதோட இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. இல்லை உனக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா வந்து அங்கே கேமரா பிடிச்சிட்டு இருப்பா. எல்லாருக்கும் ஊட்டிட்டு கடைசியாக தான் அவளுக்கு கேக் போகுமே. அதுவே அவளுக்கு ஒரு மன வருத்தமாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டைம் நீ வருத்தப்பட்டியா இல்லையா? ஆனால் அது வந்து மறந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே. ஆமாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்பேன்னு என்னை ஒரு ஜீவனாவே மறந்துடுவாங்க. இன்னைக்கு நீ தான் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபீல் இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா எப்பயுமே ஊட்டுறது வந்து கேமரா பிடிக்கிறதுனால தெரியாது, கேமரா உள்ள கவர் ஆக மாட்டாங்க. அதான் கூப்பிட்டு கொடுக்குறோம்.
2 பேருக்குமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ. வெல்கம். இங்கே பாருங்க சாப்பிட வந்து உக்காந்துட்டோம். ஸோ மனோ லைட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிளார் அடிக்குது லைட் நான் பின்னாடி இருக்கிறதுனால வேற ஒன்றும் இல்லை. சரி பார்க்கலாம் அம்மா என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்க சொல்லிட்டு விட்டுட்டு நீ பின்னாடி மூஞ்சி காமிச்சிட்டான் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவனும். ஸோ அம்மா என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இவங்க என்னைக்கு வெளியில் போனாங்க, ஏன்னா ஃபோன் பண்ணும்போது தான் வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நாங்கள் விழுப்புரம் போயிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் இப்படி போனோடனே அவங்க இப்படி போயிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. எப்பவுமே நாங்களே செஞ்சு நாங்களே வாங்கிட்டு இப்போ நம்ம ஒரு இது பண்ணுறோன்னா நாங்களே வாங்கிட்டு வந்து நாங்களே செஞ்சு எல்லாமே இப்படி தான். இப்போ அம்மா செய்கிறாங்க, அம்மா வாங்கிட்டு வந்து எல்லாமே செய்வாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக அவங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்றைக்கு செய்கிற லிஸ்ட்டோடு இன்றைக்கி ஒரு 2-3 லிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனோக்கு பிடிச்ச ஈரல் வறுவல், அப்புறம் முட்டை, வெங்காய ரைத்தா, அப்புறம் சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேயே நாங்கள் வச்சுருக்க மாட்டோம். ஆனால் அம்மா வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து எனக்கு பிடிக்கும், இது வந்து மனோவுக்கு பிடிக்கும். சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இங்கே பாருங்க மனோ, இதை எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்கல, இதெல்லாம் கேட்க எதிர்பார்க்கல, சாப்பாடு எதிர்பார்க்கல. ஏன்னா எப்பயுமே நம்மளே செய்வோம் பிளான் பண்ணி. இப்போ எந்த பிளானுமே நான் காலையில் சொல்லிட்டேன் நான் எதுவும் செய்யலாமா, நான் மாதிரி போயிட்டு வந்துடுவேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு அதனால. அம்மா சூப்பர். அப்பப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் செய்யறது வந்து பிடிக்காது, சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செய்யலாம்னு சொல்லிட்டு ஈரல் வறுவல், அந்த சிக்கன் 65 எல்லாம் வந்து மாற்றி செஞ்சுட்டேன். சூப்பராக. ஆனா அம்மா டேஸ்டே பார்க்காம சிக்கன் 65 செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு உப்பு எதுவுமே வந்து உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால வந்து தெரியலன்னு சொல்லிட்டு டேஸ்டா எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பக்குவத்துல செஞ்சாங்க. ஆனா கரெக்டா அந்த நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். ஓகே ஓகே சரிம்மா சாப்பிடு.